உலகெங்கிலும் வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். பர்டிகுலரா துளாராசி நேயர்கள், இந்த துளாராசி நேயர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப உஷாராக இருக்கணும். இந்த 2 மாதம் கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் வழி வரும். இருந்தாலும் பஞ்சமாதிபதி ராகு போகிறார், பஞ்சமத்தில் போய் 10ஆம் இடத்துல கேது உட்காரு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். வருமானங்கள் நிறைய பெருக்கி வருமானத்தை ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லலாம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணம் வராது. எதனா பணம் போட்டிங்கன்னா, முக்கியமாக ஆடிட்டிங் பண்ணுறவங்க, ரெண்டாவது டெக்ஸ்டைல்ஸ் பண்ணக்கூடியவங்க, தங்கம் வெள்ளி வியாபாரம் பண்ணுகிற ஷேர் மார்க்கெட், இந்த 5மே செய்யக்கூடியவங்க நல்ல லாபத்தை இந்த 2 மாதம் கொடுக்கும். அதுக்கப்புறம் பெரிய லாபம் நஷ்டத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆகிடுவீங்க. வருமானங்கள் தடைபெற்றும் வருமானத்தினால பணங்கள் வராது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் மாட்டின்னு தவிப்பீங்க. அந்த 4ஆம் மாதத்துக்கு அப்புறமா தான் 7ஆம் மாதம் வரைக்கும் தான் உங்கள் டைம் நல்லா இருக்குது. இந்த வருஷத்தில் இந்த 4ஆம் மாதத்துலேருந்து 7ஆம் மாதம் வரைக்கும் பல மாற்றங்கள் வழி வரும் நல்லா. ஆனால் 9ஆம் இடத்துல பாக்கியாதிபதியில் குரு போகிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. அது இல்லாமல் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போவோம். எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சில உடல் உபாதைகள் வரும். அது மூலிமா சில செலவுகள் செய்ய வேண்டிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஐடியில் இருக்கவங்களுக்கு வேலை போயிடும். ஸோ இந்த 2 மாதத்தில் வேலை போய் ஒரு 2 மாதம் கஷ்டப்படுவாங்க. 4ஆம் மாதத்துலேருந்து வேலைகள் நல்லாயிடும். புது வேலைகள் அவங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புது இடங்கள் மாறி போகிறதுக்கான சஞ்சலங்கள் ஏற்படும். தூக்கம் இருக்காது. ஸோ நைட்டில் ரொம்ப தூக்கம் இல்லாமல் ஒரு மாதிரியாக ஒரு சஞ்சலம், காரணம் கேது கெடுப்பான். அந்த கேதுவோட வழிகள் 10ஆம் இடத்துல இருந்தால் ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். மனசில் ஒரு நிம்மதி இருக்காது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படும். பண வரவுகள் நிறைய வந்தாலும் அந்த பண வரவுகள் கையில் இருக்காது. ஏதோ ஒரு காரணத்தில் யாருக்கும் ஒரு குறுக்க வந்தேன். அதே மாதிரி லேண்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. பண்ணி மாட்டிக்கூடிய நிலைமை வரும். உடனே விற்காது. அப்படி பண்ணாலும் பொறுமையாக இருந்தீங்கன்னா 4ஆம் மாதம் 7ஆம் மாதத்தில் பெரிய பணம் வரும். 7ஆம் மாதத்துலேருந்து 8ஆம் மாதம் 1 மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 8ஆம் மாதத்துலேருந்து 11ஆம் மாதம் வரைக்குமே பெரிய யோகங்கள் காத்திருக்கு. ஆனால் துளாராசி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். திருமண தடைகள் வழிகள்லாம் இப்போ வேணாம். ஏப்ரலுக்கு அப்புறம் பார்க்க ஆரம்பிங்க. அப்போ நல்ல இடம் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் ஏதோ ஒரு இடத்துல லாக் பண்ணி விட்ருவான், ஏதோ இடத்துல போய் உங்களை உட்கார வச்சுருவான். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 90% பணத்தை வேறு யாராவது கேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கொடுப்பாங்க நிறைய பணம்ன்றது இந்த துளாராசி இருக்கவங்களுக்கு ஏமாறக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டுரும். காரணம் சனி 6ஆம் இடத்துல போய் லக்ஷ்மி யோகத்தை கொடுத்தாலும் பலம் இல்லை. நீர் ராசியாக பொறுப்போ தண்ணி போல் அந்த பணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பாக்கியாபதி குரு இருக்கிறதுனால நல்லது செய்வான். 10ஆம் இடத்துல உங்களுக்கு கேது வர்றதுனால கேது ஒரு பலத்தை கொடுத்து வழி பண்ணாலும் ஆன்மீக வழியாக நல்லாயிருக்கும். கோயிலுக்கு, அது இல்லாமல் இறைப்பணிகளுக்கு, அது இல்லாமல் வயசானவங்களுக்கு, இல்லைன்னா சாப்பாடு போடுறது அனாதைகளுக்கு, இந்த மாதிரி இல்லங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு வழிகள்லாம் போட்டு செயல் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய பலன்கள் இவங்களுக்கு காத்திருக்கு. மற்றபடி இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. ரொம்ப இந்த வருஷம் எதிர்பார்த்தது கிடையாது துலாக்கு. ஆனால் வழிகள் இருக்கும். 4ஆம் மாதம் 7ஆம் மாதம் எது எதிர்பார்த்தாலும் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும். சிவ வழிபாடு இல்லாமல் இவங்க குலதெய்வத்தை கண்டிப்பாக வேண்டியாகணும். குலதெய்வ வழிபாடு பண்ணுறது அவங்களுக்கு நல்லது. அது இல்லாமல் சிவன் கோயில், சிவனுக்கு வழிபாடு பண்ணுங்கள், அதுக்கான வழிகள் கிடைக்கும். அதே நேரத்தில் சுக்கரன் விரையாதிபதியாக வர்றதுனால இந்த சுக்கரனுக்கு அர்ச்சனை பண்ணி நேர்க்கிறது நல்லது. வெள்ளிக்கிழமையானா லக்ஷ்மி சோஸ்திரம், வீட்டில் லக்ஷ்மி சோஸ்திரம் படிங்க, லக்ஷ்மி வழிபடுங்க. இந்த 2 மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜனவரி எண்டு பிப்ரவரி எண்டு வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் பல வழியில் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத. இதுவரை நமக்கு 2025ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்களையும் பரிகாரங்களையும் நமக்கு அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் வழங்கினார்கள். மீதமுள்ள 2 ராசிகளுக்கான பலன்களை நாளை வழங்க இருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நேயர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கும் கொரோனா கொரிய ரசிகர்களுக்கும் இன்னும் நிறைய இருக்கு அகஸ்திய சொல்வார். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை உடனுக்குடன் அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.